சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் 7825806806. பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி வருவதை ஒட்டி கடற்கரை பகுதியில் சூரிய உதயத்திற்கு பின் சுற்றுலா பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேந்திர பிரசாத், தற்போது அந்த பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு, கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது குமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரி கடற்கரை பகுதியானது தினசரி ஏராளமான, அதாவது பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தை பார்த்து செல்வது வழக்கம். அதன்படி இந்த பகுதியில் வந்து இன்றைய தினம், அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குமரி மாவட்டத்தில் விவேகானந்த கல்லூரியில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதை முன்னிட்டு இந்த பகுதியிலிருந்து பலத்த பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏராளமான, அதாவது 2000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு இந்த பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம், அதாவது பாரத பிரதமர் வந்து செல்வது வரையிலும் சுற்றுலா பயணிகள் வந்து இந்த கடற்கரை பகுதிகள் வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக காலையில் சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பதற்காக வந்த வெளி மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை அந்த சூரிய அஸ்தமனத்தை மட்டும் பார்ப்பதற்காக அனுமதித்துவிட்டு தற்போது ஒவ்வொரு சுற்றுலா பயணிகளாக இங்கு இருக்கும் போலீசார் வந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். இதன் காரணமாக எப்போதும் பரபரப்பாக காணப்படக்கூடிய இந்த கன்னியாகுமரி சுற்றுலா தலமானது, கடற்கரை பகுதியானது ஆட்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி நிலையில் காணப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அதாவது இந்த பகுதிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மிகவும் விரும்புவது என்னவென்றால் கப்பல் மூலமாக வந்து கடற்கரை நடுவில் அமைந்திருக்கும் விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்காக வந்து செல்வது வழக்கம். அதன்படி இந்த பகுதியில் உள்ள இன்றைய தினம் அதுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள படகு போக்குவரத்தும் தற்போது அந்த பாரத பிரதமர் வந்து செல்லும் வரை நிறுத்தப்பட்டுள்ளது. அந்த பாரத பிரதமர் வந்து சென்ற பின்பு மீண்டும் இந்த படகு சேவை துவங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கடற்கரை பகுதிகளிலும் போலீசார் வந்து அதிநவீன படகுகள் மூலம் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதும் ஒவ்வொரு சந்து, அது மட்டுமல்லாமல் மேற்பகுதிகளில் உள்ள போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தொடர்ச்சியாக வந்து இந்த கன்னியாகுமரி கடற்கரை பகுதியானது போலீசார் கட்டுப்பாட்டில் வந்துள்ளது. இன்று இந்த பாரத பிரதமர் சரியாக 11:15 மணிக்கு இந்த கன்னியாகுமரி பகுதிக்கு வந்து 11:15 முதல் 12:15 மணி வரை, அதாவது 1 மணி நேரம் விவேகானந்தர் கல்லூரியில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து அவர் இங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் செல்ல இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மாலை வேளையில் சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பதற்காக வேண்டி இங்கு சுற்றுலா பயணிகளை அனுமதிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கள விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் 7825806806.